இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் லா ஆஃப் சைன்சஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லா ஆஃப் சைன் என்ன, லா ஆஃப் கொசைன் என்ன, இந்த ரெண்டு தியரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு தியரமும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் 10th பிதோகரியன் தியரம் படிச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை வச்சுக்கிட்டு மற்ற அளவுகள் இல்லை வேறு அளவீடுகள் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. இப்போ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து மற்ற ட்ரையாங்கிளை வச்சு எப்படி நம்ம மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சைன் லா அண்டு அதே மாதிரி லா ஆஃப் கொசைன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ லா ஆஃப் சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏதோ ஒரு முக்கோணம் ஏபிசிங்கிற முக்கோணத்தில் a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கோணத்தினுடைய பக்கம் அதை பக்கத்தை வந்து a அப்படின்னு சொல்கிறோம். பை த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ப்ரொபோஷ்னல் டு தி சைட்ஸ் ஆஃப் தி சைன்ஸ் ஆஃப் தி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இதனுடைய ப்ரொபோஷ்னல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2 times ஆஃப் r, அதனுடைய ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ நாம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கோணத்தினுடைய 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு சுற்றுவட்டம் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த முக்கோணத்தில் வந்து இந்த 3 புள்ளிகளின் வழியாக இந்த சுற்றுவட்டம் செய்கிறது. இதுக்கு பேர் சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சென்டரை வந்து சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் அப்படிங்கிற லெட்டரில் குறிப்பிடுவோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலேருந்து தான் நம்ம அந்த a by sin a அப்படிங்கிற a by sin a equal to 2r, b by sin b equal to 2r அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சுற்றுவட்ட சர்க்கம் சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறோம். அந்த சர்க்கம் சர்க்கிள் வந்து அந்த ஏபிசிங்கிற ஒரு 3 புள்ளிகள் வழியாக, அந்த முக்கோணத்தை உருவாக்கக்கூடிய 3 புள்ளிகள் வழியாக செல்லணும். அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு தெரியும்னா, ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா வந்து அதில் 3 ஆங்கிள் இருக்கும். ஸோ ஏபிசி, இது வந்து ஏங்கிற ஏங்கிளை உருவாக்கியிருக்கு, இங்கே பி அண்டு இது வந்து சி. இந்த ஏங்கிற ஏங்கிள் இருக்கக்கூடிய அந்த கோணத்துக்கு அந்த எதிரே உள்ள பக்கத்தை வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஏ. ஸோ இந்த பிசியினுடைய பக்கத்தினோட அளவு வந்து ஏ, ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த பக்கத்தை, அதாவது இதனுடையது வந்து பிங்கிற கோணத்துக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி சிங்கிற கோணத்துக்கு ஆப்போசிட் சைடு வந்து அது ஸ்மால் சி அப்படின்னு நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிங்கிற இடத்துலேருந்து நாம் அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக அந்த சர்க்கிளை வந்து ரீச் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வரைகிறோம். அப்படி ஒரு லைன் போடும்போது அந்த லைனில் வந்து அது வட்டத்தை மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சிடியை வந்து நம்ம இணைச்சிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து எனி ட்ரையாங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு எது குறிக்குதுன்னா, கரெக்டாக ஒரு 90 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து உருவாக்குது. நீங்கள் இந்த பிடியை வந்து கனெக்ட் பண்ணி சிடியை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உருவாகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜாயின் சி அண்ட் டி, டியும் சியும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஆரம் அப்படின்னா ஆறுங்கிற லெட்டரில் குறிப்பிடுவோம். இப்போ பியிலேருந்து எஸ்ஸுங்கிறது, அந்த எஸ்ஸுங்கிறது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ பியிலேருந்து எஸ் வரைக்கும் ஆர், எஸ்லேருந்து டி வரைக்கும் ஆர். ஸோ பிடியோடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2r. அடுத்தது இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு விட்டத்தின் வழியாக, அதாவது ஒரு அரை வட்டத்தில் அமைந்துள்ள கோணம் கண்டிப்பாக செங்கோணமாகத்தான் இருக்கும் இல்லையா? அரை வட்டத்தில் அமைந்துள்ள கோணம் செங்கோணம். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், ஆங்கிள் பிசிடி, இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில் வந்து அந்த சிங்கிற கோணம் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். சரி, இப்போது நம்ம இதில் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடியை எடுத்துக்கலாம். இதில்
இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் என்னென்ன கோணம் உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஏங்கிற கோணத்தை உருவாக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்டெண்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சப்டெண்டட் ஆங்கிள் அப்படின்னா இந்த ஏங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா பிசியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த டிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிங்கிற அந்த 2 எண்டையும் இது பண்ணியிருக்கு. அப்போது இங்கே என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்கேயும் உருவாகியிருக்கும். ஸோ இது ஏனா இங்கேயும் ஏ. ஸோ சப்டெண்டட் ஆங்கிள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், கோணம் பிஏசி அதனுடைய அளவும் அதே மாதிரி கோணம் பிடிசி எந்த கோணத்தை மென்ஷன் பண்ணுறோமோ அது நடுவால் சொல்லணும். இது ரெண்டுக்கும் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஆங்கிளும் ஏ தான், இதனோட ஆங்கிளும் ஏ தான். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம சைனை பற்றி தானே, லா ஆஃப் சைன்ஸை பற்றி சொல்லணும். அப்போது இப்போ வந்து நம்ம அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி இருக்குது இல்லையா, இதில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம லா ஆஃப் சைன்ஸஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா. அப்போ a/sin a = 2r நிரூபிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போது சைன் தீட்டா தான் நம்மளுக்கு தேவை. சைன் இங்கே எந்த கோணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற கோணத்தில் எடுத்துக்கலாம். ஸோ சைன் ஏக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா, எதிர்பக்கம் பை அடிப்பக்கம், எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இது பண்ணணும். அப்போ இந்த ஏங்கிற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா பிசிங்கிற பக்கம்தான் எதிரே இருக்கக்கூடிய பக்கம். கர்ணம் எது அப்படின்னா எப்போவுமே 90 டிகிரிக்கு 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் தான் கர்ணம், அதாவது ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது கர்ணம் அப்படின்னா பிடி. அப்போ sin A = BC/BD. ஸோ எது பிசிக்கு என்ன ஏங்கிற வேல்யூ. அதே மாதிரி பிடி அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம சொன்னோம் விட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து 2r. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சாச்சு, sin A = a/2r. அப்போது இதை இங்கே கொண்டு வந்துடுங்க, இது இங்கே வந்துச்சுன்னா இங்கே டிவைட் வந்துடும். அப்போது a/sin A = 2r அப்படின்னு நம்ம கொண்டு வந்தாச்சு. இதைவே வந்து இன்னொரு மெத்தடில், அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவே 3 டைம் நிரூபிக்கிறோம். ஏங்க மேம் அப்படின்னா சுற்றுவட்ட மையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுற்றுவட்டம் போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுவட்டத்தினுடைய மையம், அதாவது அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு, அதாவது உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருக்குது, அந்த முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த சுற்றுவட்டத்தினுடைய மையப்புள்ளி வந்து முக்கோணத்துக்கு வெளியே அமைஞ்சிருந்ததுன்னா என்ன கிடைக்கும். ஸோ முக்கோணத்துக்கு உள்ளே அமைஞ்சதுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் உனக்கு அக்யூட் ஆங்கிளில் இருந்திருக்கும். ஸோ முக்கோணத்துக்கு வெளியே அமைஞ்சிருந்ததுன்னா இது வந்து ஏதோ ஒன்று அப்டியூஸ் ஆங்கிளில் அமைஞ்சிருக்கும். சரி, இதுலேயும் அதே மாதிரி a/sin A = 2r வருது அப்படின்னு நிரூபிக்கணும். அதே மாதிரி அந்த முக்கோணத்துலேயே வந்து அந்த சென்டர் வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதுலேயும் a/sin A = 2r நிரூபிச்சோம்னா அப்போது ஃபைனல் என்ன அப்படின்னா a/sin A = 2r. இதே போல் b/sin B, c/sin C எல்லாமே 2rக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பிங்கிற இடத்துலேருந்து நாம் ஒரு கோடு வந்து இந்த வட்டத்தினுடைய இன்னொரு பார்ட் டச் பண்ணுற மாதிரி அந்த எஸ்ஸுங்கிற அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். ஸோ அது இங்கே மீட் பண்ணக்கூடிய இடத்த வந்து டி அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது சிடி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா போன தடவை நம்ம அந்த மாதிரி சிடியெல்லாம் இது பண்ணும்போது நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிது. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏபிசிடி இருக்கக்கூடிய ஒரு சைக்ளிக் குவாட்ரேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்கரம் கிடச்சிருக்குது. சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஓகே, அடுத்தது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், இதனுடைய ஆப்போசிட்டுங்கிறதுனால இந்த பக்கத்துக்கு ஏன்னு பேர், இந்த பக்கத்துக்கு பின்னு பேர், இந்த பக்கத்துக்கு சின்னு பேர். இந்த கோணத்துக்கு ஏங்கிற கோணம், இந்த கோணத்துக்கு பிங்கிற கோணம், இந்த இடத்த வந்து சிங்கிற கோணம்னு சொல்லுவோம்.
அப்போ இந்த இடம் கோணம் என்ன அப்படின்னு வரும். ஸோ ஒரு வட்ட நாட்கரம் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸை கூட்டினா 180 டிகிரி வரணும். ஓகேவா? அப்போது இதில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எது? பிஏசி. அதாவது எப்போவுமே எந்த ஆங்கிளை பற்றி சொல்கிறோமோ அது சென்டரில் வரணும். அப்போது ஆங்கிள் பிஏசியையும் இன்னொரு ஆங்கிள் எது? பிடிசி ரெண்டையும் கூட்டுனா எவ்வளோ டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். ஓகேவா? ஆங்கிள் பிஏசியோடைய கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ பிடிசி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது இது வந்து ஏங்கிற கோணத்தை குறிக்குது. அப்போது ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 180 மைனஸ் ப்ளஸ் ஏ அந்த பக்கம் வந்துச்சுன்னா 180 மைனஸ் ஏ டிகிரி. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ நாம் என்ன எடுத்துக்கிறோன்னா ட்ரையாங்கிள் பிசிடி வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சிங்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த பிசிடியில் நாம் என்ன பார்ட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த டிங்கிற பார்ட்டில் இருக்கக்கூடிய 180 மைனஸ் ஏ, அதாவது நம்மளுக்கு அந்த சைன் வேணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து அந்த சைன் ஆங்கிளை வந்து இது பண்ணுறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கிறோம். அதில் சைன் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு, இப்போ அதாவது டிங்கிற பார்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு. எது ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் பார்க்குறோமோ அந்த ஆங்கிள்லேருந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? பிசி பை ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் இல்லையா? கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம்தான் வந்து கர்ணம். இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சென்டர் பாயிண்ட் வழியாக போகிறதுனால இது வந்து விட்டம் இல்லையா? டயகனல். ஸோ இது ஆர் ப்ளஸ் ஆர் மொத்தம் 2R. அதாவது அந்த பிடி அப்படின்னு வரும். பிடி. ஸோ பிசியோட வேல்யூ ஏ, பிடியோட வேல்யூ 2R. இப்போது சைன் ஆங்கிள் பிடிசி என்ன அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2R. ஸோ 180 டிகிரி அப்படிங்கும்போது சைன் ஆஸ் யூஷுவல் சைனாகவே இருக்கும். 180லேருந்து ஏங்கிற ஆங்கிள் கழிக்கும் பொழுது 180 மைனஸ் டீட்டா அப்படியே சைன் டீட்டா, சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டானே ஆன்சர் வரும். ஸோ சைன் ஏ. அப்போது ஏ பை 2R. அப்போ உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2R ஈக்குவல் டு ஏ பை சைன் ஏ. ஸோ இங்கே ஒரு பார்ட் வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சர்க்கம் சென்டர் வந்து நம்ம அங்கே சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளில் இருந்தால் எப்படி, அந்த ட்ரையாங்கிளை விட்டு வெளியே இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ அதே வந்து அந்த ட்ரையாங்கிள்லேயே அந்த சர்க்கம் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுற்றுவட்ட மையம் வந்து அந்த முக்கோணத்தின் மீதே அமைஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுலேருந்து நம்ம இதே பார்ட்டை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ தேர்ட் ஒன். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த சிங்கிற இடத்தோடையே அந்த டி வந்து போய் கோஇன்சைட் ஆகிருக்கு. ஸோ சி அண்ட் டி கோஇன்சைட்ஸ் ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்துருக்கு, கோஇன்சைட் ஆகிருக்கு. அப்போது இப்போ நம்ம வழக்கம் போல் இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சின்னு சொல்லுவோம். ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு, ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு உனக்கு என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் ஆங்கிளும் அதே தான், அதே மாதிரி இப்போ ஏங்கிற ஆங்கிள்லேருந்து தான் பார்க்குற. ஸோ ஆப்போசிட் ஆங்கிளும் அதே பிசி தான். அப்போ உனக்கு வந்து ஹைப்போட்டெனஸும் என்ன இருக்கும்? இது வந்து அரைவட்டத்தின் மீது அமைந்துள்ள கோணமா? அப்போ இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஒரு செங்கோணமாக இருக்கும். ஸோ செங்கோணம் அப்படிங்கும்போது கர்ணமும் இதே தான். ஸோ இதை வந்து பிடி, ஏன்னா சியும் டியும் கோயின்சைட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் பிடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இந்த கோணத்தோடைய ஆப்போசிட்டில் இருக்கிறது இது ஏ வேல்யூ, இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது, இந்த பக்கம் வந்து பியோட பக்கம். அடுத்தது வந்து இந்த சிங்கிற கோணத்துக்கு ஆப்போசிட் வேல்யூ வந்து சின்னு எடுத்து எழுதிக்கணும். இதெல்லாம் வந்து பக்கங்களின் வேல்யூ. ஸோ இப்போ வந்து பிசியை வந்து ஏ அப்படின்னு எழுதுகிறோம். பிடியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2R.
அப்போ இதிலேருந்து நாம் என்ன கொண்டு வந்துடலாம்னா sin A ஈக்குவல் டு A பை 2R. ஸோ 2R ஈக்குவல் டு A பை sin A. ஸோ 3 விதமாகவும் அந்த சுற்றுவட்ட மையம் அமைஞ்சிருக்கிற இடத்த 3 விதமாக அமையும். அந்த 3 விதத்துலேயும் நாம் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா லென்த் ஆஃப் சைடு, அதாவது லென்த் ஆஃப் சைடினுடைய லென்த் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா அந்த சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறத நாம் நிரூபிச்சிருக்கோம். இதே மாதிரி நாம் வேறு எதுக்கு நிரூபிக்கலாம்னா b பை சைன் b ஈக்குவல் டு 2R அப்படின்னு நிரூபிக்கலாம். அதே மாதிரி c பை சைன் c ஈக்குவல் டு 2R அப்படின்னு நிரூபிக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா a பை சைன் a, b பை sin b, c by sin c வேல்யூ வந்து 2R அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏ வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, பி வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிங்கிறது ஆங்கிள் குறிக்குது, ஸ்மால் ஏ ஸ்மால் பி அப்படிங்கிறது வந்து சைடை குறிக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு, ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி. இது எல்லாமே 2 டைம்ஸ் ஆஃப் ஆருக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். நம்மளை என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் பின்னு மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதோடு நிறுத்திக்கிறோம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல், எல்லாமே 2Rக்கு ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். சரி, ஏன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. சைன் ஏ கேபிட்டல் ஏ எவ்வளோன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பி பை சைன் 45 டிகிரி, பி தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். 3 sin 30யோட வேல்யூ 1/2, b ஈக்குவல் டு சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. பி தான் கண்டுபிடிக்கணும், அதனால் அதை அங்கேயே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வகுத்தல் 2 மேலே போச்சுன்னா பெருக்கல் 2 ஆயிரும், 3 × 2. இது என்ன வரும் அப்படின்னா மேலே வரும், இங்கே வரும்போது டிவைடில் வரும். ஸோ √2 ஈக்குவல் டு பி. ஸோ ரெண்டையும் √2 கேன்சல் பண்ணும்போது இங்கே ஒரு √2 கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ 3√2. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சம் தான். ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளில் ஏ வேல்யூ உள்ளவு, சி வேல்யூ உள்ளவுன்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 30 டிகிரி அப்படின்னா ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு சி பை சைன் சி அப்படின்னு தெரியும். ஸோ 6 பை சைன் ஏ தெரியாது, அதனால் ஏக்கு ஏனே வச்சுக்கிறோம். 4 பை சைன் 30 டிகிரி. ஸோ 6 பை சைன் ஏ ஈக்குவல் டு 4 × 4 டிவைடட் பை 1/2. ஸோ சைன் ஏ எங்கே கொண்டு வந்துருங்க, மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 1/2. ஸோ இங்கே பெருக்க போயிடுது, இந்த 4 இங்கே டிவைடுக்கு வந்துடுது. அப்போது சைன் ஏ இந்த பக்கம் வந்துடுது. அதாவது பெருக்கல் வகுத்தல் இருக்கிறது பெருக்கலுக்கு போகணும், இங்கே வகுத்தல் இருக்கிறது இந்த பக்கம் பெருக்கலுக்கு போகணும். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி 3/4. ஸோ சைன் ஏவோட வேல்யூ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/4ன்னு கிடைக்குது. உனக்கு ஏ வேல்யூ வேணும்னா சைன் அந்த பக்கம் வந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ. ஸோ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2R அப்படிங்கிற லா ஆஃப் சயின்ஸை யூஸ் பண்ணி நாம் இந்த ப்ரூஃபை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ சைன் ஏ மைனஸ் பி பை சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ சி இன்ட்டு சி ஸ்கொயர் இல்லையா. ஸோ சி இப்படி காமனாக பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதான் ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், அதனால் அந்த வேலையை பண்ணுறோம். ஸோ ஏ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2R sin A ப்ளஸ் பி வேல்யூ என்னது 2R sin B சொல்லலாமா அப்படின்னு. ஓகே, டிவைடட் பை 2R sin C இன்ட்டு இந்த பக்கம் அதே மாதிரி தான்
2r sin A minus 2r sin B by 2r sin C. ஸோ இதில் 2r காமனாக வெளியே எடுக்கலாம், இதுலேயும் 2r காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sin A plus sin B divided by 2r sin C. இங்கேயும் இன்ட்டு இந்த இடத்துலையும் 2r வெளியே எடுத்துட்டிங்கன்னா sin A minus sin B by 2r sin C அப்படின்னு கிடைக்கும். 2r என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே என்ன இருக்குது sin A plus sin B. sin A plus sin Bக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin A plus B by 2. இது வந்து நாம் ஏற்கனவே 3rd யூனிட்டில் நாம் படித்தது. ஸோ 2 sin A plus B by 2 cos A minus B by 2 divided by இந்த sin C எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 sin C by 2 cos C by 2ன்னு எழுதலாம். இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு சைன்லேருந்து சைனை கழிச்சா cos A plus B by 2 sin A minus B by 2 by 2 sin C by 2 cos C by 2ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது இந்த 2 ஓகேங்க, சைன் ஓகே. A ப்ளஸ் பியை எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் பின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம், ஏங்கிறது ஒரு ஆங்கிள், பிங்கிறது ஒரு ஆங்கிள், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். ஒரு முக்கோணம் அப்படின்னா 3 ஆங்கிள் இருக்கும், ஏபிசி ஏதோ 3 ஆங்கிள் இருக்கும். 3 ஆங்கிளையும் கூட்டுனா 180 டிகிரி வந்தால் தான் அது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இங்கே ஏவும் பியும் ஒன்றா இருக்குது. அப்போ A ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து இப்படி எழுதலாமா? 180 மைனஸ் சின்னு எழுதலாமா? A ப்ளஸ் பினால் ஒன்று தான், 180ல் சியை கழிச்சா அந்த A ப்ளஸ் பி வந்துடுது, அவ்வளோதான். இதையே இப்படி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது cos A மைனஸ் B by 2 by 2 sin C by 2 cos C by 2 into 2. இங்கேயும் அதே தான், என்ன எழுதலாம்? காஸ் இதை வந்து A ப்ளஸ் பி பை அதை வந்து 180 மைனஸ் சி பை 2ன்னு எழுதலாம். சைன் A மைனஸ் பி பை 2. A ப்ளஸ் பி தான் அப்படி எழுத முடியும். ஸோ அதனால் நம்ம A ப்ளஸ் பியை அப்படி எழுதுகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைன், இந்த 2ஆல் இதை வகுக்க முடியும். அப்போ பார்த்திங்கன்னா 90 டிகிரி மைனஸ் சி பை 2. அதாவது இதை 2ஆல் வகுத்துறோம், இதை 2ஆல் வகுக்க முடியாதுன்னா சி பை 2னே போட்டுறோம். ஸோ சைன் 90 மைனஸ் சி பை 2 காஸ் A மைனஸ் பி பை 2 பை 2 சைன் சி பை 2 காஸ் சி பை 2 பெருக்கல் 2 காஸ் 90 டிகிரி மைனஸ் சி பை 2 சைன் A minus B by 2 divided by 2 sin C by 2 cos C by 2. So 90 minus theta, sin 90 minus theta என்னன்னு மாறும்? cosன்னு மாறும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 cos C by 2 cos A minus B by 2 divided by 2 sin C by 2 cos C by 2 into 2. இங்கேயும் cos 90 minus theta உங்களுக்கு என்ன ஆகும்? sin theta ஆகும். அப்போ sin C by 2 ஆகும். இங்கே வந்து sin A minus B by 2 divided by 2 sin C by 2 cos C by 2. இப்போ வந்து எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது? cos C by 2 cos C by 2 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி sin C by 2 sin C by 2 கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். அப்போது இங்கேயும் அதே மாதிரி தான் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா cos A minus B by 2 into sin A minus B by 2 divided by sin C by 2
cos c by 2. ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது sin a plus b அந்த sin a minus b ஃபார்முலா வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துக்கிறோம். இல்லைன்னா இங்கேயே கேன்சல் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம். ஸோ 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு இந்த டேம் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸ்லேயே இந்த ப்ராடக்ட் ஃபார்முலாவில் படிச்சிருப்போம். 2 cos ஃபஸ்ட்டு cos a minus b by 2 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இது எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin a minus b உடைய ஆன்சர் அது. ஸோ 2 cos a minus b by 2 இன்ட்டு sin a minus b by 2 அப்படிங்கிறது sin a minus b யோட ஆன்சர். இது வந்து என்ன அப்படின்னா sin c by 2. ஓகேங்களா, இது sin a minus b by 2 ஃபார்முலா, இது sin c by 2. ஸோ sin 2a அப்படின்னு வரும், sin 2 இன்ட்டு c by 2. அப்போ வந்து உங்களுக்கு 2 கேன்சல் ஆகிடும். அதாவது இது எதனோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா sin c ஆன்சர். இது எப்படி sin a minus b யோட ஆன்சரோ அதே மாதிரி இது என்ன ஃபார்முலாவை குறிக்குதுன்னா 2 இன்ட்டு sin c by 2 cos c by 2ங்கிறது sin c குறிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, sin a minus b by sin cன்னு கிடைக்குது. நாம் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா sin a minus b by sin a plus bன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ sin a minus b அப்படியே இருக்கட்டும். சியை எப்படி எழுதலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கிற கோணம் வந்து 180லேருந்து அந்த a plus bயை கழிச்சோம்னா அந்த c கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ a plus bயை கூட்டி 180 கழிச்சோம்னா அந்த c. ஸோ sin cயை 180 மைனஸ் a plus b அப்படின்னு எழுதலாம். ஸோ sin a minus b மேலே அப்படியே இருக்குது. ஸோ sin 180 மைனஸ் தீட்டா sin தீட்டா. ஸோ sin தீட்டா என்ன அப்படின்னா அந்த a plus b. ஹென்ஸ் த ப்ரூஃப். லா ஆஃப் கொசைன்ஸ் அதை வந்து பார்க்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டு cos a ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை 2bc அப்படின்னு இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ cos bயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2ca. cos c ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2ab. இதில் வந்து நம்ம இந்த cos c ஈக்குவல் டு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறோம். இதே மாதிரி சிமிலர்லி மற்ற ரெண்டு ப்ரூஃபும் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அந்த ஏங்கிற கோணத்துலேருந்து நான் பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன். ஸோ பர்பண்டிகுலர் லைன் வந்து பிசி அப்படிங்கிற அந்த கோட்டை வந்து டிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ இது என்ன ஆங்கிள் ஏற்படுத்துதுன்னா 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. ஸோ 3 கோணங்கள். இங்கே ஏங்கிற ஆங்கிள்லேருந்து நான் வந்து 90 டிகிரி பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன். அது வந்து டிங்கிற இடத்துல வந்து இதாகுது. இது வந்து எனக்கு 90 டிகிரி கோணத்தை வந்து உருவாக்குது. அதே மாதிரி இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் வந்து ஏங்கிற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் ஸ்மால் ஏ. இந்த பக்கங்களை வந்து ஸ்மால் ஏ பிசின்னு குறிப்பிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கத்தை என்னன்னு குறிப்பிடுவோம்னா ஸ்மால் பி, இந்த பக்கத்தை ஸ்மால் சி. இதை நாம் வந்து அந்த லா ஆஃப் சயின்ஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ வந்து நாம் இந்த ப்ரூஃப் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஒரு முக்கோணம் ஏபிசியில் இப்போ என்ன வரைஞ்சோம், ட்ரா எ ஏடி, அதாவது பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ பர்பண்டிகுலர் டு பிசி, பிசிங்கிற கோட்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளில் ஒரு பார்ட், இப்போ இதுவும் ஒரு ட்ரையாங்கிள், இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா 90 டிகிரிங்கிற கோணம் வந்துருச்சுனாவே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, அதாவது இந்த பார்ட்டை வந்து எடுத்துக்கிறீங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிடிங்கிற பார்ட்டை எடுத்துக்கிறீங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்தாவே பிதாகரஸ் தியரத்துப்படி அதனுடைய பெரிய பக்கம், அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ ஹைப்போட்யூனஸோடைய ஸ்கொயர், அப்போ என்னது ஹைப்போட்யூனஸ் இதில் எது அப்படின்னா ஏபிங்கிற பக்கம் தான் பெரிய பக்கம். ஏன்னா 90 டிகிரிக்கு எதிரே உள்ள கோணம் தான் கர்ணம், அதாவது ஹைப்போட்யூனஸ். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். இதில் வந்து நம்மளுக்கு
பிசினா ஏங்கிற வேல்யூ தெரியும், ஏசினா பிங்கிற வேல்யூ தெரியும், பிஏனா சிங்கிற வேல்யூ தெரியும். பட் ஏடிக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, அதே மாதிரி பிடினோட வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ நாம் அதை ரெண்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சொன்ன ஏடிக்கும் பிடியும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சுது. ஸோ எப்படி ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிற ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஆங்கிள் வருது. ஸோ ஆப்போசிட் சைடை வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுனா சைன் ஃபார்முலா. அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னா சைன் சி, ஏன்னா ஆங்கிள் வந்து சி. ஸோ சைன் சி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடாக இது வருது ஏடி. ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஏடிங்கிறது ஆப்போசிட் சைடு, அதனோட ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைடு வந்து ஏடி, ஹைப்போட்டனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏசி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது. அப்போது ஏடியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க வேணும், அதனால் ஏடி அப்படியே வச்சுக்கிறீங்க. ஏசியோட வேல்யூ உங்களுக்கு பின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுலேருந்து ஏடி ஈக்குவல் டு இந்த பக்கம் வகுத்தல் பி, அந்த பக்கம் போச்சுன்னா சைன் சியை பெருக்கும். அப்போ பி சைன் சி. ஸோ ஏடியோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பிடி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, பிடியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ பிசி டோட்டல் லென்த், அதிலிருந்து இந்த டிசியை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிடியோட வேல்யூ தெரிஞ்சு. ஸோ பிசியோட வேல்யூ ஏ மைனஸ், இப்போ டிசி கண்டுபிடிக்கணும். எப்படி டிசி கண்டுபிடிக்கிறது? இந்த டிசி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதே ஆங்கிள் சியை வச்சு சொல்லுங்கள். ஆங்கிள் சியோட இந்த டிசி எப்படி கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள், அதாவது அடுத்துள்ள பக்கம். இது பார்த்திங்கன்னா எதிர்பக்கம், அதனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? சைன் சின்னு சொன்னோம். அப்போது இது வந்து இந்த டிசி கண்டுபிடிக்க வேண்டிய டிசி வந்து அடுத்துள்ள பக்கம்ங்கிறதுனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? காஸ் சி. ஸோ காஸ் சி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அடுத்துள்ள பக்கம் எது? டிசி பை ஏசி. அப்போ வந்து டிசி தெரியாது, ஏசியோட வேல்யூ என்னென்னா பி ஈக்குவல் டு காஸ் சி. அப்போ டிசி ஈக்குவல் டு பி காஸ் சி. அப்போது நாம் என்ன பண்ணிக்கலாம்? டிசி இருக்கிற இடத்துல என்னென்னு எழுதிக்கலாம்? பி காஸ் சி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்மளுக்கு தேவையான ஏடியோட வேல்யூவும் பிடியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஏடி பிடியோட வேல்யூ வந்து அந்த பிதாகரஸ் தியரம்னு சொல்லி ஒன்று நம்ம அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடியில் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி என்னது? பி சைன் சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிடி என்னது? ஏ மைனஸ் பி காஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஏபிக்கு என்ன சொல்கிறோம்? சி. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி. அப்போ ஏ ஸ்கொயர், இங்கே மைனஸ் பி காஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பெருக்குனிங்கன்னா மைனஸ் வந்து என்ன ஆயிரும்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 2ab காஸ் சி அப்படின்னு வருது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுவும் பி ஸ்கொயர் சைன் சி, இதுவும் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சி. ஸோ ரெண்டு பி ஸ்கொயரும் காமனாக எடுக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே மிச்சம் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 2ab காஸ் சி அப்படின்னு வருது. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சியோட வேல்யூ வந்து 1. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை 1ஆல் பெருக்குனா பி ஸ்கொயரே தான் மைனஸ் 2ab காஸ் சி. நம்மளுக்கு காஸ் சிக்கு தான் என்ன வேல்யூன்னு வேணும். ஸோ வேல்யூ தெரிய வேண்டியது இந்த பக்கமும், தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். ஸோ மைனஸ் 2ab காஸ் சி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2ab காஸ் சி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த பக்கம் இந்த ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ காஸ் சி ஈக்குவல் டு இதுதான் நாம் நிரூபிக்க வேண்டியது. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்
பெருக்கல் 2ab இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2ab. ஸோ cos c ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2ab. இதுதான் லா ஆஃப் கொசைன்ஸ். இதே மாதிரி நாம் cos aவுக்கும் cos bக்கும் நாம் ப்ரூஃப் பண்ணலாம்.